பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதே என்று நினைத்து வருந்தாதே. அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயன். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. என்னை பரிபூரணமாக நம்பு. உன் உடலும் மனமும் சொல்வதை என் பாதத்தில் வை. உன்னை விட்டு உன் அன்னையான நான் எங்கே செல்வேன்? உன் இருதயமே என் கோவில். நன்றாக நினைவில் வைத்துக்கொள். வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி இவற்றையெல்லாம் நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது. ஏன் அம்மா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய்? சந்தோஷம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை, உள்ளத்தின் உணர்வுகள். அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது. நிம்மதி நீ கை நீட்டி உதவி செய்வதால் மட்டும் வருவதல்ல. மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை. உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும். என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியையும் வெளியே தேடாதே. ஏனென்றால் அது வெளியே இல்லை, உனக்குள்தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வுகளை நான் உனக்குள் நிகழ்த்துகிறேன். அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன, பக்குவம் என்றால் என்ன, அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும். அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏணியாக பயன்படும். ஏணியாக உள்ள படிகளாய்த்தான் நீ உருவாகி கொண்டு இருக்கிறாய். சிறிது பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருந்தால் உன்னை நீ ஏதாவது மாற்றி திருத்திக் கொள்ள நினைத்தால் கண்ணாடியை பார். உனக்கான மாற்றம் எப்படி உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழி உனக்கே புரியும். அதனால் நீ எதற்கும் கலங்காதே. கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதே என்று நினைத்து வருந்தாதே. அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயன். விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என நினைப்பது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு அதற்கான வழிகள் உருவாகி கொண்டு இருக்கிறது. ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என என்னிடம் நீ வேண்டியவுடனே தெரிந்து கொள்ள வேண்டும். நானே கர்த்தா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு அன்னைதான் காரணகர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். இப்படி செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும்போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியையும் வளமாகவும் வாழ வைப்பேன். என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. யாருக்கு நான் அனுக்கிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடமிருந்து தேவையற்றவற்றை நான் பறித்து கொள்வேன். அது பணமாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, புண்ணியமாக இருந்தாலும் சரி, உனக்கான எல்லாமும் நிச்சயம் உனக்கு வரும். அதற்கு முன் உன் மனதில் நீயே நிகழ்வுகளை கற்பனை செய்யாதே. உன்னோடு உன் மீனாட்சி தாய் நான் இருக்கிறேன். நீ எதற்கும் கலங்காதே. என்றும் எதற்காகவும் எப்போதும் நீ வருத்தப்படக்கூடாது. நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும். உன் பாதையில் நீ உறுதியாக இரு. உன் மீது நம்பிக்கை வை. உன் மீது நீ வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல். நிச்சயம் அது முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீ அல்ல, உன் மீனாட்சி தாயான நான். அதனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே. நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். உன் மீனாட்சி தாய் நான் இருக்க கவலை எதற்கு உனக்கு?